டாடா அல்ட்ராஸ் வந்து உங்களுக்கு ரிஃபைன் ஆகி வந்திருக்கு. ஆக்சுவலாக நீங்கள் பார்க்க போகிற இன்னைக்கு ப்ராடக்ட் வந்து டாடா அல்ட்ராஸ் தான். டாடா வந்து அல்ட்ராஸ் வந்து இந்த வாட்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6.89 லேக்ஸில் ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சிஎன்ஜியும் கொடுத்துருக்காங்க. 7.89 லேக்ஸில் ஸ்டார்ட் ஆகுது சிஎன்ஜியும். உங்களுக்கு இது வந்து காம்படிஷன் பார்த்தீங்கன்னா வந்து பலினோ தான். ஸோ பலினோ வந்து 20,000 உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கும் டாடா அல்ட்ராஸில். பட் ஆனால் என்ன லோட் பண்ணிருக்காங்க இதில் பார்க்கலாம். உங்களுக்கு அல்ட்ராஸ் பேஸ் பண்ணலாம் கம்பேர் பண்ணலாம். ஏன்னா பேஸ் பண்ணலாம் உங்களுக்கு 20,000 வந்து அதிகமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எல்இடி ஹெட்லாம்ப் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அதில் உங்களால் வந்து 3D கிரில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கிரில் கொடுத்துருக்காங்க. அது ஆக்சுவலாக ஃபுல்லாகவே மாடிஃபை பண்ணியிருக்காங்க. முன்னாடி இருந்த மாதிரி இல்லை, இப்போ மாடிஃபை ஆகிருக்கு உங்களுக்கு அது. அண்ட் செகண்ட் திங் பார்த்தா 360 கேமரா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டாப் எண்டில். இதெல்லாம் இல்லாமல் இருக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம் 360 கேமரா உங்களுக்கு வந்து சன்ரூஃப், இப்போ வாய்ஸ் கண்ட்ரோல் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அதில் கூட. அண்ட் பேஸ் மாடல் நம்ம கம்பேர் பண்ணலாம். பேஸ் மாடல் என்னெல்லாம் வந்துருக்கு நம்ம உங்களுக்கு சொல்கிறேன், வேகமாக பார்க்கலாம். பேஸ் மாடல் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து ஆலோஜன் ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க, ப்ரொஜெக்டர் ஆலோஜன் ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபாக் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. எல்இடி ஃபாக்லாம் பேக் பண்ணுறாங்க செகண்ட் வெர்ஷன்லேருந்து உங்களுக்கு இதில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து டேர்னிங் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா வந்து மிரர்லேயே கொடுத்துருக்காங்க டேர்னிங் இண்டிகேட்டர். அண்ட் ஓஆர்விஎம் மேட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் பி பில்லர் சி பில்லர் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மேட் பிளாக் கொடுத்துருக்காங்க. இதுலமே வந்து பலூனில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டேர்னிங் இண்டிகேட்டர் வந்து தனியாக கொடுத்துருப்பாங்க. எலக்ட்ரானிக்கில் அட்ஜஸ்டபிள் போர்டபிள் மிரர்ஸ் வராது. இதெல்லாமே இதில் வந்துருக்கு உங்களுக்கு. எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் மிரர் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து ஃப்ளஷ் டோர் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. லைக் இவி மாதிரி உங்களுக்கு இப்போ மகேந்திரா அண்ட் இவி விக்ஸ் அந்த ஃப்ளஷ் டோர் ஹேண்டில் தான் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து உங்களுக்கு இதில் வந்துடும். அண்டு நான் சொன்ன மாதிரி மிரர்ஸ் பார்த்தீங்களா, மிரர்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துட்றாங்க. அண்ட் உங்களோட டிசைன்ஸ் வந்து இப்போ நியூவாக மாடிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த 16 இன்ச் வீல் வரும்போது பலூனில் வந்து 15 இன்ச் வீல் வரும். இது 16 இன்ச் வீல் கொடுத்துருக்காங்க. ஸ்டீல் வீல் வருது உங்களுக்கு ஸ்டாண்டர்டாகவே. ஸ்டார்டிங் வேரியன்ட்லேருந்து உங்களுக்கு வருது இதில். அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இது ப்ராப்பரான ஒரு ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டில் வந்து பயங்கரமான காம்படிஷனாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோ விஷயம் லோட் பண்ணியிருக்காங்க இதில். அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு விஷயம் இல்லைங்க. பின்னாடி சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ரியர் டிஃபாவர் கிடையாது. பிகாஸ் ஏன்னா வந்து உங்களுக்கு பலூன் வந்து ரியர் டிஃபாவர் கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங் ரேட்லேருந்து உங்களுக்கு இதில் இல்லை. அண்ட் பின்னாடி டைல் லேம்ப் கொடுத்துருக்காங்கல்ல, டைல் லேம்ப் இல்லை உங்களுக்கு வந்து ஒரு ரூஃப் லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இல்மவுண்ட் லேம்ப் வருது. இதில் வந்து உங்களுக்கு டாப் லைனில் வந்து கரெக்டாக டைல் லேம்ப் கொடுத்துருக்காங்க. பட் வேணும் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் பலூனை பார்க்கலாம். பலூன் வந்து டைல் லேம்ப் கொடுத்துருக்கு. அந்த ரியர் டிஃபாகர் வந்திருக்கும் உங்களுக்கு இதில் டிஃபாகர் இருக்காது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல் லேம்ப் அண்ட் அந்த டாட்டா லோகோ சிம்பிள் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் கேமரா உங்களுக்கு இது வந்து பம்பர்லேருந்து உங்களுக்கு அக்சஸ் ஆகும். ஆக்சுவலாக நீங்கள் பம்பரில் தான் கேமரா லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் ஒன் ஃபீட் கேப் விட்டு தான் உங்களுக்கு வந்து அது கவர் ஆகும். பட் ஆனால் உங்களுக்கு இதில் மேலே கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து பம்பர்லேருந்தே கவர் ஆகுது. ஸோ அது வந்து ரிவர்ஸ் இருக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த விஷயம். அண்ட் வந்து 2 உங்களுக்கு ரிவர்ஸ் பேக் சென்சார் கொடுத்துருக்காங்க. அது ரெண்டுமே நல்லா ஆக்ட் ஆகுது. நான் செக் பண்ணியிருக்கேன். அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீமியம் பிளாக் மிஷின் தான் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே. அண்ட் ஸ்டியரிங் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லைக் ஈவியில் கொடுக்குற மாதிரி சேம் அதையும் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஈவியில் அந்த ஸ்டியரிங் ட்ரை பண்ணியிருக்காங்க. எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்காங்க இப்போது. அண்டு எல்லா ஏசி ப்ளோஸ்லையும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த லூக்கஸ் வந்து க்ரோமில் பின் பண்ணியிருக்காங்க. அண்ட் மேனுவல் ஏசி கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இதில். பேஸ் ரெகுலர் சொல்கிறேன் உங்களுக்கு. அண்டு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் எல்லாமே வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக ஸ்டியரிங் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. கிளஸ்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருமே இதில் வந்து உங்களுக்கு லோட் பண்ணியிருக்காங்க. 7 இன்ச் கொடுத்துருக்காங்க. டிஎஃப்டி டிஸ்பிளே. டிஎஃப்டினா ட்வின் ஃபிலிம் டெக்னாலஜி சொல்லுவாங்க. அந்த டிஸ்பிளே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதில். அண்ட் வந்து உங்களுக்கு எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் மிரர் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு. பட் டோர் க்ரோம் டோர் இல்லை உங்களுக்கு வந்து நார்மல் பிளாக்லேயே கொடுத்துருக்காங்க. ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ப்ரீமியம் பிளாக் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. நார்மல் ஆர்ட் பிளாஸ்டிக் மாதிரி இல்லை. சேம் மீன்வெல் நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு பேஸ் மாடல் தான். இந்த பேஸ் மாடலில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வராது உங்களுக்கு. அண்ட் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இந்த ஏசி கண்ட்ரோல்ஸில் மேனுவலாக வந்திருக்கு. அண்ட் இந்த முக்கியமான விஷயம் சொல்லியாகணும், லெக்ரூம் டீசெண்டான லெக்ரூம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹெட்ரூமும் வந்து ரொம்ப டீசெண்டாக இருக்குது. 6 ஃபீட் மேலே போனால் மேபி டச் ஆக வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. நார்மல் பாட்டில் ஹோல்டர்ஸ் உங்களுக்கு மொபைல் சார்ஜர் பாயிண்ட்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க இதில். அண்ட் டைல் சப்போர்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் செகண்டரி திங் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன மைனஸான பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து அட்ஜஸ்டபிலிட்டிஸ் கொடுக்கல. உங்களுக்கு பலூன் வந்து அட்ஜஸ்டபிலிட்டிஸ் ஸ்டார்டிங்லேருந்தே கொடுத்துருவாங்க. பட் ஆல்ரூ ப்ராடக்ட்ஸ் வந்துருக்கு இதில் உங்களுக்கு. ஒரு டீசெண்டாக ஹெட்ரூம் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இருக்குது, டீசெண்டாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு இதில் இருக்க ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து 3 சிலிண்டர் இன்ஜின். அது மட்டும் தான் நீங்கள் இதில் பார்க்கணும். பிகாஸ் ஏன்னா 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜினில் என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது அப்படின்னா, நீங்கள் சிட்டிக்குள்ளே ஓட்டுறீங்க, சிட்டிக்குள்ளே மட்டும் தான் உங்களோட மெயின் பர்பஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்ணை மூட்டை வந்து டாடா இன்ஜின் எடுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு. அதனால்
ஏன்னா உங்களுக்கு வந்து எப்பவுமே அது பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். 3 சிலிண்டர் இன்ஜின் நல்ல மைலேஜ் வரும் உங்களுக்கு. அண்ட் சிட்டி சிட்டி பர்பஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் ஹைவே பர்பஸ்க்கு வந்து நீங்கள் வந்து 4 சிலிண்டர் இன்ஜின் தான் பெட்டராக இருக்கும். நீங்கள் எப்பயாவது ஒகேஷனலாக வந்து ஹைவே போகும் அப்படின்னா நீங்கள் வந்து டாட்டா போகலாம். இல்லை நான் எப்பவுமே அதிகபட்சமாக ஹைவேஸ் தான் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னா நீங்கள் பல்லினோ போயிடலாம். ஏன்னா பல்லு தான் உங்களுக்கு ரிலேபிலிட்டி அதிகமாக இருக்கும். டாட்டாவுக்கு இன்னொரு 2 மெயின் ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னா வந்து சர்வீஸும் ரிலேபிலிட்டி தான். மற்றபடி உங்களுக்கு வந்து வண்டி ஃபைன் குவாலிட்டி, குளோபல் என்கப் 5 ஸ்டார் எடுத்திருக்காங்க. அண்ட் நிறைய விஷயம் வாய்ஸ் கண்ட்ரோல் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. உள்ள வந்து உங்களுக்கு லிங்க் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க, மொபைல் ஆப் கொடுத்துருக்காங்க, கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒயர்லெஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க, எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இதில் வந்துடுது. ஓகே,